எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைஃபு நம்மளுக்கு நினச்ச மாதிரி வாழ முடியுதா? நம்ம நினச்ச எல்லாமே நடந்துருச்சா? நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டோமா? ஏன் நம்மளால் முன்னேற முடியல? அதுக்கு காரணம் யார்? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிப்போம். நம்ம என்ன யோசிப்போம்? நம்மக்கிட்ட பணம் இல்லை, இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வளரும்போது சூனியம் இது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம வாழ்க்கையை நாசம் செஞ்சிட்டாங்க, கெடுத்துட்டாங்க, நம்ம லைஃப்பையே முடிச்சிட்டாங்க. இப்படித்தான் நம்ம பேசுவோம், நினைப்போம். ஆனால் உண்மையான காரணம் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம பண்ணுற தப்பு தான். நம்ம லைஃப் இப்படி இருக்கிற காரணம் நம்ம தான். நம்ம எப்பயாவது நமக்காக மட்டும், நம்ம குடும்பத்துக்காக மட்டும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோமா? இருக்காங்க, அப்படியே சிந்திச்சு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. அதில் நம்மளும் இருக்கோமா? நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? நம்மளால முடியுமா? நம்மளுக்கு இந்த பணம் பத்தாது, வீடு வாசல் பத்தாது, நம்மளுக்கு அதிகமாக வேணும். இந்த எண்ணத்தை நம்ம எப்போ விடுறோமோ அப்போ தான் நம்மளால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும், மற்றவங்க மாதிரி முன்னேறவும் முடியும். நம்ம தேவைகளை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செஞ்சு வாழணும். 10 ரூபா சம்பாரித்து 15 ரூபா 20 ரூபாய்க்கு செலவு செஞ்சால் நம்ம எங்கே முன்னேறது? கடன்காரனாக தான் ஆகும். நம்மளால் முன்னேற முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அதே 10 ரூபாய்க்கு சம்பாரித்து 5 ரூபாய்க்கு செலவு செஞ்சு மிச்சம் 5 ரூபாயை சேமித்தா நம்ம லைஃப் அடுத்தவங்க மாதிரி நம்மளும் வரலாமே. எங்கே சேமிக்கிறது? 10 ரூபா சம்பாரித்தா 15 ரூபாய்க்கு செலவு வருது, 20 ரூபாய்க்கு செலவு வருதே, எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். சில நேரம் கண்டிப்பாக சில நபர்கள்னால சமாளிக்கவே முடியாது. என்னாலேயே சில சமயத்திலையெல்லாம் சமாளிக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னாலேயே சமாளிக்க முடியாது. அதுக்கு காரணம் நம்ம தேவையில்லாமல் பண்ணுற செலவு தான். அந்த செலவுகளை நம்ம குறைச்சிக்கணும். அடுத்தவங்களை பார்த்து அவங்க காரு வச்சுருக்காங்க, வண்டி வாங்குறாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் நினைக்கிறத நிறுத்தணும். அவங்க வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போகிறாங்க, நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோமே. அவங்க காரில் போனால் நம்மளும் காரில் தான் போகணுமா? அவங்க வீடு வாசல் கட்டினா நம்ம கட்டணுமா? ஓலை குடிசையில் வாழ்ந்தாலும் நம்மளுக்கு அது குடும்பம் இல்லையா? நமக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதான்? கட்டட வீடெல்லாம் காசு பணம் இருக்கிறவங்க தானே பெரும்பாலும் வச்சுருந்தாங்க. நம்மளை மாதிரி ஏழைகள்லாம் குடிசை வீட்டில் தானே இருந்தோம். அப்புறம் எப்படி நம்ம முன்னோர்களெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க? அவங்க சந்தோஷமாக இருக்கிற காரணம் அவங்க தேவைகளை அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க, சரி செஞ்சுக்கிட்டாங்க. கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போனாங்க. 5-6 குடும்பமெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, ஒரே இடத்துக்குள்ளே தனித்தனியாக ரூம் போட்டு கூட குடிசையில் கீத்தில் வீட்டை கட்டி தனித்தனியாக இருந்தாங்க. ஒரே இடத்துக்குள்ளேயே, ஒரு காம்பவுண்டு மாதிரியே ஒரே இடத்துக்குள்ளேயே இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுதா? வாடகை வீட்டில் போய் இருக்கிறோம். வாடகை வீட்டில் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட போய் அதே மாதிரி இருக்கிறோம். 5 ரூம் 6 ரூம் 3 ரூம் ஒன்றா கட்டி வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம போய் யாருமே தெரியாதவங்க கூட இருக்கிறோம். அதே நம்ம கூட பிறந்தவங்க கூடயோ, நம்ம அப்பா அம்மா கூடயோ, நம்ம மனைவி, சகோதர சகோதரி கூட நம்ம இருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன நம்ம யோசிக்கணும். அதுக்கு முழு காரணம் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய தேவையை குறைச்சிக்கணும். அப்புறம் அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்க்குறத நம்ம முழுசாக கைவிட்டணும். அரசாங்கம் மட்டுமே முழுசாக செய்ய முடியுமா? அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் செஞ்சுருவோம் ஆட்சிக்கு வந்தால்,
உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திடுவோமே, பசி இல்லாத நாடு, லஞ்சம் இல்லாத நாடு உருவாக்கிடுவோமே அப்படின்னு சொல்கிறாங்களே. நீங்கள் சொல்லலாம், சொன்னவங்க செஞ்சாங்களா? அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. முழுசாக செய்யலைன்னுலாம் நம்ம யாரையும் குற்றம் சொல்லிட முடியாது. அவங்களும் செஞ்சாங்க. இருந்தாலும் நம்ம தேவை சரியாச்சா? நம்ம லைஃப் முன்னேறணுமா? இல்லையே, நம்ம அப்படியே தான் இருக்கோம். நம்ம தொகுதியில் ஓட்டு போடுறவங்க நம்ம குறைய தெரிஞ்சவங்களாவோ இல்லை நம்ம சொல்கிற குறைய கேட்குறவங்களாவோ இருக்கணும். அதுக்கு நம்ம நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கணும். நடிகர்களை பார்த்து, காசை பார்த்து எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நல்ல மனிதர்களாக பார்த்து தேர்ந்தெடுங்க. அப்போ தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம குறைய கேட்கணும், அவங்க கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட சொல்லாதானே அவங்க போய் சட்டமன்றத்தில் பேசுகிறது, முதலமைச்சர்கிட்ட பேசுகிறது, நமக்கு நல்லது நடக்கும். தமிழ்நாட்டில் வர்ற அனைத்து முதலமைச்சர்களும் நமக்கு நல்லது செய்ய தயாராக இருந்தாலும் நம்ம தொகுதி எம்எல்ஏ போய் சொன்னாத்தானே அவங்களுக்கு தெரியும். நமக்கு கிடைத்த மாண்புமிகு முதல்வர்கள் அனைவரும் நல்லவர்கள் தான். ஆனால் அவங்க மக்களை சந்திக்காதது தான் அனைத்து பிரச்சனைக்கு காரணம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கூட சொன்னார், 234 தொகுதியிலையும் நான் தான் இருக்கேன், நான் தான் வேட்பாளர், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் இது நாள் வரை எந்த தொகுதி மக்களையும் அவர் நேரில் வந்து சந்திக்கலைன்னு சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கில் மட்டும் போய் மறுதேர்தல் வர முடியும் மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு, நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு, ஜெயிக்கிறக்காகன்னு பேசிக்கிறாங்க. அது கூட காரணமாக கூட இருக்கலாம். அது நம்ம யூகமாக தான் சொல்ல முடியும். அப்படியே இருக்கலாம், மறுதேர்தலுக்காகவும் போயிருக்கலாம். ஏன்னா அவர் அனைத்து தொகுதியிலையும் வந்து பார்க்க வேண்டியது சாரோடைய கடமை, தமிழக முதல்வர் அவருடைய கடமை. ஏன்னா அவரை நம்பித்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எம்எல்ஏ முகம் கூட தெரியாது. எங்கள் தொகுதியிலே பார்த்துட்டிங்கன்னா தாவேக்கா எம்எல்ஏ தான் இருக்கார், அவர் முகம் கூட ஒருத்தருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய் அவர்கள் வந்தால் நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை. அதை ஒன்றே மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வாக்குரிமையை விஜய் அவர்கள் வேட்பாளர்னு நினச்ச அனைத்து மக்களும் செலுத்தி ஜெயிக்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சட்டமன்றத்தில் மக்கள் குறைய பேசணும். அதுக்குண்டான தீர்மானம் கொண்டாந்து அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்தையுமே நிறைவேற்றணும். வீடு வாசல் இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு தமிழக அரசு மூலியமாக இலவச பட்டா வழங்க ஏற்பாடு செய்யணும். நான் இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தரணும். எல்லா மக்களும் ஏழை இருக்கிறாங்க, ஜாதி மதம் பார்க்காம அனைவருக்கும் சமமாக தரணும் சார். நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல், வாடகையும் கட்ட முடியாமல், வாங்குகிற சம்பளமும் பத்தாமல் இருக்கிறாங்க. தயவு செய்து மதம் ஜாதி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கணும்னு நான் இந்த வீடியோ மூலிமா ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். தயவு செய்து மக்கள் நலனை, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை தயவு செஞ்சு யோசிங்க சார். உங்களை ஜெயிக்க வச்ச உங்கள் தொகுதி மக்களுக்கு உங்கள் பிறந்தநாள் அன்னைக்காவது அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குங்க சார். வீடு இல்லாதவங்களுக்கு உங்கள் தொகுதியில் உங்களை ரொம்ப நம்புகிறாங்க. தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். கண்டிப்பாக நம்ம முதல்வர் நமக்கு நல்லது செய்வார்னு. தயவு செஞ்சு நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதி மக்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டுமனை பட்டா தயவு செஞ்சு வழங்குங்க சார். உங்கள் பிறந்தநாளுக்கு ஏதாவது செய்வீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. தயவு செய்து அவர்களுக்கு நல்லது செய்யுங்க சார். வாடகை வீட்டில் வாடகை கூட கட்ட முடியாமல், வேலைக்கு போய் சம்பளம் பார்த்தாமல் நிறையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் தொகுதியிலே வாழ்ந்துட்டு தான் சார் இருக்கிறாங்க. கணவர் இல்லாதவங்க, மனைவி இல்லாமல் குழந்தையை மட்டுமே வச்சு வாழக்கூடிய தந்தை, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட்டும் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்காவது கொஞ்சம்
இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தயவு செய்து நீங்கள் ஆலோசித்து தாங்க சார். தயவு செய்து அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கணும்னு நான் இந்த வீடியோ மூலிமா உங்களை வேண்டி கேட்டுக்கணும் சார். தயவுசெய்து மக்கள் நலனை யோசிங்க, மக்களை சந்திங்க சார். தயவு செஞ்சு அனைத்து தொகுதியிலும் வந்து மக்களை பாருங்கள் சார். இது என்னுடைய வேண்டுகோள். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தயவு செஞ்சு வந்து அனைத்து தொகுதி மக்களையும் பாருங்கள். உங்கள் சொந்த தொகுதியை நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதி மக்களுக்கு தயவு செய்து உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு நல்ல செய்தியாக ஒரு அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கணும்னு நான் அந்த மக்கள் சார்பாகவும், அவங்க என்னோடய தொகுதி கிடையாது, ஆனால் இருந்தாலும் முதலமைச்சர் தொகுதின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. அதை பார்த்து தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் கிடைக்கும். தயவு செய்து நல்லது செய்யுங்க சார். ரொம்ப நன்றிங்க.